அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு காலைக்கு தோசை, வேர்க்கடலை சட்னி, மதியத்துக்கு மீல் மேக்கர் கிரேவி, சாதம். இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். தண்ணி வச்சிருக்கேன், அது லைட்டா உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சதும் எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கரை இதுல போட்டுக்கலாம். போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம கிரேவி ரெடி பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி கொதிக்க வச்சு அதுல உப்பு போட்டு மீல் மேக்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் அதுல ஊற வச்சிருக்கேன். இது அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்து புழிஞ்சு வச்சுக்கலாம். இது செய்யறதுக்கு வானல்ல ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மசாலாலாம் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூ, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு, இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மீல் மேக்கரை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். வதங்கிருக்கு. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு டேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ கிரேவி செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை. இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இந்த பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்னம்மா பண்ண போறீங்க? இது ஒரு பக்கம் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி இங்க ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல, இத நல்லா இப்படி தண்ணி புழிஞ்சிட்டு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். சுத்தமா தண்ணி இல்லாம நல்லா புழிஞ்சிக்கணும். என்னம்மா பண்ண போறீங்க? மீல் மேக்கர் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை ஃப்ரை பண்ணிட்டு கிரேவில போறதுக்கு ஆயில் ஊற்றி லைட்டா சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சமா தனியா பவுடர், கொஞ்சமா கரம் மசாலா, இதை மட்டும் போட்டுட்டு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம்ல மீல் மேக்கர் வேக வைக்கும் போதே, அதனால இப்போ உப்பு தேவையில்லை. இதை மட்டும் போட்டுட்டு உடனே இந்த புழிஞ்சு வச்சிருக்க மீல் மேக்கரை இதில் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்லா எண்ணெய், இந்த மசாலாலாம் சேர்ந்து
நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியும். இப்ப நம்ம இத எடுத்துக்கலாம். இப்ப இந்த கிரேவி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதுல காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. அம்மா இப்பயே ஸ்மெல் பயங்கரமா வருது. வருதா? அதான் சொன்னேன்ல, புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். சும்மா சொல்லல, ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். மசாலா பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். சாதம் வெந்துருச்சு, இதையும் வடிச்சுக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு, முடிச்சு தெரியும் பார்க்கும் போதே. இப்ப இதுல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா பயங்கரமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல் பயங்கரமா வருது. இது வந்து ரைஸ், டிஃபன் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்ப கொத்தமல்லி தூவி இறக்கணும். மீல் மேக்கர் கிரேவி ரெடி. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.